வணக்கம் நண்பர்களே. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஷைனில் புதுசாக டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ மாடல் நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டவுட் உங்களுக்கு வருமே, ஆல்ரெடியே வந்து ஷைன் 100 இருக்குது, அப்புறம் எதுக்கு இந்த டிஎக்ஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஷைன் 100 அதே மாதிரி ஷைனில் டிஎக்ஸ் இந்த ரெண்டு பைக்குக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது, காஸ்மெட்டிக்காக விஷயங்களை தாண்டி டெக்னிக்கலாக எதுவும் சேஞ்ச் ஆகுதா, யாருக்கு ஷைன் 100 வந்து செட் ஆகும், ஷைன் டிஎக்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் இன்ஷால்ல கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெண்டு பைக்கும் நம்மக்கிட்ட வந்துருக்கு. ஸோ டக்குன்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து தெரியாது. பட் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஹோண்டா வந்து மாற்றிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெட்லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், மட்கார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷைன் 100 பொறுத்த வரைக்கும் ப்ளைனாக ஹெட்லைட் மட்டும்தான் வருது, வைசர் செட்டப் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஎக்ஸில் வண்டியை கொஞ்சம் லுக்காக காட்டுறதுக்காக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரோம் ஃபினிஷ் செட்டப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹெட்லைட்டுக்கு அது வந்து கேப் மாதிரி இருக்குது. ஸோ விஷுவலாக பார்க்க நல்லா இருக்குது, வண்டியை காஸ்மெட்டிக்காக நல்லா லுக்காக காட்டுது. முதல் விஷயம் ஒரு அப்டேட் அப்படின்னா இந்த க்ரோம் ஃபினிஷ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் லைட்டாக நமக்கு வந்து மாறுது. அதே மாதிரி மட்கார்ட் பொறுத்த வரைக்கும் டிஎக்ஸில் பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ளூனா ப்ளூ, ரெட்டுனா ரெட்டு, இந்த பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி மட்கார்டு வந்து கொடுக்குறாங்க. பட் ஷைன் 100 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிளாக் கலரில் தான் மட்கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயம் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இதை தாண்டி பார்த்தோன்னா ஃபியூவல் டேங்க்கு. ஸோ ஃபியூவல் டேங்கை நீங்களே வந்து பார்க்குறீங்க. ஷைன் 100 டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொஃபைல் வந்து மாற்றிருக்காங்க. ஷைன் 100 பொறுத்த வரைக்கும் அந்த கன்வென்ஷனலாக பழைய வண்டிகளை கொடுத்துட்ருக்கிற மாதிரி சிம்பிளான டிசைனில் ஷைன் 100 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மேஜராக டேங்க்கில் வந்து பெருசாக நீங்கள் எதுவும் ஒரு 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 ஸ்போர்ட்டி லுக்கு, ஒரு ஃப்ரெஷ் லுக்கெலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. சிம்பிளாக டேங்க் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஷைன் 100. பட் டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டேங்கோட செட்டப்பு அந்த ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஷைன் 100 வந்து ஸ்லிம்மான டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராடான டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸுமே வந்து நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஷைன் 100 அப்படிங்கிறப்ப சிம்பிளாக இருக்குது ஃபியூவல் டேங்க்கு. பட் டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கிராண்டாக ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து வருது. 4 கலர்ஸ் வந்து டிஎக்ஸில் கொடுக்குறாங்க. 4மே வந்து ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, பிளாக்கு, கிரே, எல்லாமே வந்து புது கலர்ஸ். அதேமாதிரி கிராஃபிக்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசாக கொடுக்குறாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து டிசைன்லலாம் எனக்கு ஐடியா கிடையாதுப்பா, எனக்கு வந்து வண்டி வந்து நல்லா ஒரு டீசெண்டாக இருந்தால் போதும் அப்படின்னா தாராளமாக ஷைன் 100 போகலாம். இல்லை 100 சிசியில் எனக்கு வந்து லுக்காக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக டிஎக்ஸ் வந்து வரலாம். அடுத்த விஷயம் ஃபியூவல் டேங்கோட கேப்பு. ஷைன் 100 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புஷ் டைப்பில் வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஸோ நார்மலாக நம்ம வந்து சாவி போட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி செட்டப்பில் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. டிஎக்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து புஷ் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து அந்த டேங்க்கு ப்ளஸ் வந்து இந்த செட்டப்பே வந்து ஒரு ரிச் லுக்கை நமக்கு வந்து கொடுக்குது. டிஎக்ஸில் இந்த ஒரு சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அப்படின்னு பார்த்தோன்னா மெயினான விஷயத்துக்கு இப்போ தான் நம்ம வந்து வரோம். மீட்டர் இந்த கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்து ஷைன் 100 நமக்கு வந்து டிஜிட்டல்லாம் கிடையாது. அது வந்து அனலாக் செட்டப்பில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, செமி டிஜிட்டல் கூட கிடையாது. 2 டயல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கன்வென்ஷனல் டைப்புங்க, பழைய வண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து வைசர் செட்டப் வந்து வருது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனலாகில் இருக்குது. பட் அதுவே டிஎக்ஸ் போகிறோம் அப்படின்னா நமக்கு டிஜிட்டல் மீட்டராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்க டஃப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து 100 சிசி வண்டியிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா பிராண்டுமே கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் மீட்டராக நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதில் நிறையா டேட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போல்டாக கொடுக்குறாங்க, கிளியராக வந்து தெரியும். கம்மியான டேட்டா இருந்தாலுமே அதில் வந்து நீட்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து கேஜ் வருது, ஸ்பீடோ மீட்டர் வருது, கிளாக் வருது. இதை தாண்டி பார்த்தோன்னா நம்ம ட்ரிப் மீட்டர் வந்து கொடுக்குறாங்க, ஓடோமீட்டருக்கு அப்புறம் ட்ரிப் மீட்டர் வருது. ட்ரிப் மீட்டரே ஏபி அப்படின்னு 2 ட்ரிப் மீட்டர் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து வண்டி இப்போ எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும். இப்போ ஐடியில் இருக்கவாசி அது வந்து நமக்கு 0ல் இருக்குது. பட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுங்கிற டேட்டா இருக்குது. அதை தாண்டி பார்த்தோன்னா ஆவரேஜ் மைலேஜ், ஒரு வண்டி எடுக்கிறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 20 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டின ஸ்பீடை வச்சு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற ஆவரேஜ் மைலேஜ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ரேஞ்சு, இப்போ இருக்கிற ஃபியூவலை வச்சு இருக்கிற பெட்ரோலை வச்சு எவ்வளோ தூரம் நம்மளால் வந்து போக முடியும், அந்த ரேஞ்சும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டராக மாறி இருக்குது. வைசர் செட்டப் வந்து அந்த டிஜிட்டல் மீட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா மேஜர் ஒரு அப்டேட் அப்படின்னா இந்த போர்ஷனை நம்ம வந்து சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு டிஎக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா டயர் தான். டயர் பொறுத்த வரைக்கும் வந்து
நமக்கு நார்மல் ஷைன் ஹண்ட்ரடில் டியூப் டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் டிஎக்ஸில் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க. டியூப்லெஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து குயிக்காக ஒரு பஞ்சர் ஆகுது அப்படின்னா ஈஸியாக சர்வீஸ் பண்ணிடலாம். டியூப் மாற்றணுங்கிற தேவை இருக்காது, ஈஸியாக இருக்கும். இப்போ வர எல்லா வண்டிகளிலுமே மேக்ஸிமம் டியூப்லெஸ் கொடுக்குறாங்க. ஸோ டிஎக்ஸில் நமக்கு வந்து டியூப்லெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கிராப் ரயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மல் ஷைன் ஹண்ட்ரடில் சில்வர் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே டிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க. சில இடங்கள் வந்து குரோம் ஃபினிஷில் நமக்கு வந்து டிஎக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. நார்மல் இந்த ஷைன் ஹண்ட்ரடில் வந்து பிரேக் லிவராக இருக்கட்டும், கிக்கர் லிவராக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து வருது. பட் டிஎக்ஸில் அதெல்லாம் வந்து குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டிஎக்ஸ் வேரியண்ட் அப்படிங்கிறது யாருக்கான வண்டி அப்படின்னா, காஸ்மெட்டிக்காக எனக்கு கொஞ்சம் வண்டி வந்து லுக்காக இருக்கணும். ஒரு 100 சிசி அப்படிங்கிறப்ப அதில் மேஜராக காஸ்மெட்டிக்கான விஷயங்கள் எதுவும் இருக்காது. வண்டி வந்து டீசெண்டான லுக்கில் தான் வந்து இருக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்கும், ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஹோண்டா அதையே கொஞ்சம் மாற்றி வண்டியையுமே நல்ல லுக்காக கொடுத்து, நல்ல கலர்ஸில் கொடுத்து, மைலேஜும் அதிகமாக கொடுக்குற மாதிரி. ஏன்னா வந்து 65+ நமக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். அப்போ வந்து ப்ரைஸும் கம்மி, மைலேஜும் அதிகம், வண்டியுமே வந்து லுக் வைஸாக நல்லாயிருக்கு. டிஜிட்டல் மீட்ரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸில் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விஷயங்கள் மட்டும்தான் 2 வண்டிக்கும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இதை தாண்டி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வண்டியிலையுமே வந்து சேம் இன்ஜின் தான். ஹோண்டா பார்த்தீங்கன்னா 100 சிசி இன்ஜின் கொடுக்குறாங்க. 7.2 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 8.04 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சீட்டோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் 677 mm கொடுக்குறாங்க. 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போக முடியும். சீட்டோட ஹைட்டு பார்த்தோன்னா 786 mm. ஒரு ஷார்ட்டாக இருக்கவங்க கூட ஈஸியாக ஏறி உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். வெயிட் வந்து மாறுது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஷைன் 100 வந்து 99 கிலோ வரும். பட் டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் 103 கிலோ வரும். ஒரு 4 kg பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் தான். ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர். 5 ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 168 mm கொடுக்குறாங்க. 168 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமும் கிடையாது, கம்மியும் கிடையாது, ஒரு டீசெண்டான ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஃபியூவல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஷைன் 100 வந்து 9 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேங்க் கொஞ்சம் ப்ராடாக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால 1 லிட்டர் அதிகமாக இருக்குது. 10 லிட்டர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதை தாண்டி பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா 2 பைக்லையுமே நமக்கு வந்து ட்ரம் பிரேக் தான். ஃப்ரண்ட்டுமே ட்ரம்மு, ரியருமே ட்ரம்மு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 130 mm டயாமீட்டரில் கொடுக்குறாங்க. ரியரில் 110 mm டயாமீட்டரில் கொடுக்குறாங்க. டிஸ்க்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால டிஸ்க்கு போகலை. பட் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து சேஃபாக போகணும், ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து சிபிஎஸ் பிரேக்கிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த பிரேக்கிங் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 17 இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது. வெயிட்டு கொஞ்சம் மாறுது, ஃபியூவல் டேங்க்கு மாறுது. அதை தாண்டி காஸ்மெட்டிக்கான அப்டேட் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா விஷயங்களும் சொல்லிட்டோம். ப்ரைஸு அதானே முக்கியம். இப்போ டிஎக்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு, வண்டி பார்க்க நல்லா இருக்குது. பட் ப்ரைஸ் எவ்வளோ அதிகம் அதானே கேட்குறீங்க. ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஷைன் 100 பொறுத்த வரைக்கும் 70,589 ரூபா வரும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. அதுவே வந்து டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் 76,809 ரூபா வருது. ஒரு அப்ராக்சிமேட்டாக 6,000 ரூபா நமக்கு வந்து அதிகம். அப்போ வந்து இந்த ஷைன் 100 அப்படிங்கிறது யாருக்கான வண்டியாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து டிசைன்லலாம் பெருசாக ஐடியா கிடையாது, எனக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கணும், ஒரு 65+ மைலேஜ் வந்து வரணும், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக ஷைன் 100. பட் அதிலே வந்து ஒரு காலேஜ் போகிற பையனும் வந்து ஒரு காசு இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கான், பட் காலேஜ் போகிறான், வண்டியில் போகணுன்னு ஆசைப்பட்றான். அந்த மாதிரி பசங்க வண்டி பைக் வாங்க வரும்போது கொஞ்சம் டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால், ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் ஸ்போர்ட்டியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்காக தான் நமக்கு வந்து டிஎக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 6,000 ரூபா அதிகமாக பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூவல் டேங்கோட டிசைன் மாறுது, ஃப்ரெஷ்ஷான கிராஃபிக்ஸ் கிடைக்குது, மெயினாக டிஜிட்டல் மீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது, அங்கங்கே குரோம் ஃபினிஷும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒரு 6,000க்கு ஒர்த்தான அப்டேட் தான் ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து காஸ்மெட்டிக்காக கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து டிஎக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து இந்த வெஹிக்கிள் கொடுத்து டெஸ்ட் ரைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது அரியலூரில் இருக்க ரெயின்போ ஹோண்டா. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷைன் 100 இருக்குது, எல்லா கலர்ஸும் வச்சுருக்காங்க. அதுமாதிரி டிஎக்ஸும் வந்து எல்லா கலர்ஸும் வந்து வச்சுருக்காங்க. 2 வெஹிக்கிளுமே இருக்குது. இப்போ டெஸ்ட் ரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் சரௌண்டிங் அரியலூர் சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரெயின்போ ஹோண்டாக்கு வாங்க, டெஸ்ட் ரைவ் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் பிடிச்சிருந்துச்சுன்னா சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு கம்பேரிசனில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கம்பேரிசன் வந்து தேவை, எந்த செக்மெண்ட்டில் எந்த 2 பைக்கை கம்பேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமான பேர் எந்த பைக்கை கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குயிக்காக நாங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். நன்றி.